1 மணி நேரத்துக்கு 7500 லிட்டர் கிட்ட உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோலார் பம்ப் அப்படிங்கிறதே 6லேருந்து 7 மணி நேரம் ஓடும் பகலில். அதை விட அதிகமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி சோலார் பம்பு கரண்ட்டு பம்பு மாதிரி நைட்டெல்லாம் ஓடாது. காலையில் 6 மணிக்கு வந்து மோட்டாரை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடாது. அதனால் காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து மோட்டாரு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொன்ன கணக்கில் ஒரு மணி நேரத்துக்கு 7500 லிட்ரு. அப்போ ஒரு 6 மணி நேரம் அப்படின்னா நெருக்கி ஒரு 40,000லேருந்து 50,000 லிட்ரு ஒரு நாளைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி வசதி இருக்கும்போது அப்போ எத்தனை ஏக்கர் பாசனம் பண்ணணும், என்ன விதமான பயிர் சாகுபடி பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி 300 அடியில் தண்ணி எடுத்து 4 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணணுன்னா சாத்தியமே கிடையாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பணப்பயிர்கள் பண்ணணும், முறை வைத்து பாசனம் பண்ணக்கூடிய பயிர்கள் பண்ணணும். நீங்கள் நெல் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணியை வச்சு 1/2 ஏக்கர் சாகுபடி பண்ணலாம். ஆனால் இதுவே மரப்பயிர்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 10 ஏக்கருக்கு பாசனம் பண்ணலாம். ஸோ பயிர்களுடைய தேவை என்ன, என்ன விதமான பயிர்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. சோலார் பம்பு 7 மணி நேரம் தான் ஓடும். கூடுதலாக ஓடுறது நமக்கு லாபம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க காலையில் பார்த்தீங்களா 6:30 மணிக்கெலாம் தண்ணி வருதுன்னு. வெயில் இருக்கும்போது டில்ட்டிங் ஸ்ட்ரக்சர் சூரியனை பார்த்து திருப்பி வைக்கும்போது 7 மணிக்கு பம்பு ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி மாலை நேரங்களில் மேற்கு பக்கமாக திருப்பி வைக்கும்போது ஒரு 5:30 மணி வரைக்கும் ஓடும். இதெல்லாம் கூடுதல் முயற்சி. டில்ட்டிங் ஸ்ட்ரக்சரில் மெயின்டெனன்ஸ் இருக்குது. காற்று அடிச்சிச்சின்னா பேந்துட்டு போய் மல்லாக்க விழுந்துருது. நல்லா ஸ்ட்ராங்கான டில்ட்டிங் ஸ்ட்ரக்சர் போட்டு அதை திருப்புறக்கு ஒரு ஆள் இருந்து, இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக திரும்புகிற மாதிரி ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது லாபகரமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ பராமரிப்பெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு டில்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு போடக்கூடிய செலவுக்கு கூடுதலாக 2 பேனல் போட்டிங்கன்னா அதே அளவு நீர்ப்பாசனம் அதிகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் சோலார் போட போகிறீங்க அப்படின்னா மிகவும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கிற விஷயம், எத்தனை அடி ஆழத்தில் நீங்கள் போர் போட்டிருக்கீங்க. போர் போடும்போது அந்த போர்மேன் எவ்வளோ தண்ணி வரும்னு சொன்னார். 2 இன்ச்சு தண்ணி வரும்னு சொன்னார்னா 1.5 இன்ச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு தண்ணி வரும்னு சொன்னாங்கன்னா 2.5 இன்ச்சுன்னு கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ எத்தனை அடி ஆழத்துலேருந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல 5 ஹெச்பி போட்டால் போதும், 2 ஏக்கர் பாசனம் இருக்குது, நாங்கள் காய்கறி பயிர்கள், கீரைகள், செடிகள் இது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 100க்கு 100% நம்பகமாக இந்த பம்பு உங்களுக்கு உதவி செய்யும். டெய்லி 8 மணி நேரம் 50,000 லிட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.